வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்களா? என்ன ரீசனுக்காக பேன் பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் சொல்கிற 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பேன் ஆன வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி அன்பேன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதனால் பேன் பண்ணியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலினா அவங்க வந்து அக்கௌண்ட்டையே பேன் பண்ணிடுறாங்க. அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாத மாதிரி. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் தேவையில்லாத மெசேஜ் வந்து நிறைய பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஒரு சிலர் வந்து அந்த மெசேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணாலும் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத லிங்க்கை நீங்களே ஜென்ரேட் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு 50 GB டேட்டா இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி லிங்க்கை வந்து ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணாலும் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பேன் பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிற இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அன்பேன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வீடியோவில் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தேடு, உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கு உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து காட்டும், கேன்சல் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இஸ் பேனட் ஃப்ரம் யூஸிங் வாட்ஸ்அப் கான்டாக்ட் சப்போர்ட் ஃபார் ஹெல்ப்னு சொல்லிட்டு. அதாவது வாட்ஸ்அப்போட கான்டாக்ட் டீம் கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூஃபாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் டீமுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதையும் ஒரு ஃபியூ செகண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன டைப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இல்லை வந்து டைப் பண்ணியோ இதில் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. தென் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட் ஆகி இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் டஸ் நாட் ஆன்சர் மை கொஸ்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாமே வந்து கண்டென்ட்டெல்லாம் டேட்டாலாம் கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களோட ஜிமெயில் வந்து வேறு மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுனாலும் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மெயிலில் வந்து சென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும், 2ல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு மெசேஜ் வந்து டைப் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே இருக்கும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிமெயில் வந்து வாட்ஸ்அப்போட சப்போர்ட் டீமுக்கு வந்து சென்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் அந்த ஜிமெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சென்ட் பண்ண மெயில் வந்து சென்ட் ஆகிருச்சான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 டேஷை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் மெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக சென்ட் பண்ண மெயில் வந்து டாப்லேயே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு ஃபியூ மினிட்ஸ் கழித்து வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம்லேருந்து ரிப்ளை மெயில் வந்துச்சு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 6 ஹவர்ஸுக்கு அப்புறமேட்டு நான் வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தேடு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாத பட்சத்தில் இப்போ நான் சொல்ல போகிற 2வது மெத்தேடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லுங்க. உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச்சிங்கில் வாட்ஸ்அப் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாகவே இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வாட்ஸ்அப் இந்தியான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜர் சப்போர்ட்டு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சப்போர்ட்டுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கணும். இல்லை வாட்ஸ்அப் மெசேஜர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கான்டாக்ட் ஆஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு தமிழில் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா 91 வந்து செலக்ட் ஆகிருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பேன் ஆகிடுச்சோ அந்த நம்பர் இதில் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. கரெக்டாக உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மெயில் அட்ரஸ்லையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன டிவைஸில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டா, ஐஃபோனா, இல்லை வந்து டிஸ்க்டாப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாக்ஸு ப்ளீஸ் என்டர் யுவர் மெசேஜர் பிலோன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் தான் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு டைப் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதில் மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல நான் ஆஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு பேனான வாட்ஸ்அப் நம்பரை அதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சென்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். யுவர் கொஸ்டின் ஹேஸ் பீன் சென்ட்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்களோ அது வந்து சென்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் வந்து உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட் ஆகிருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரியே உங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம்லேருந்து வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து லாகின் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னால் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து சப்போர்ட் ஆகாது, வாட்ஸ்அப் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ நான் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மெசேஜெல்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணேன். எனக்கு ஓடிபி சென்ட் ஆச்சு. நான் வாட்ஸ்அப்பும் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நான் சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் அந்த லாஸ்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அன்பேன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எதனால் பேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பு, எஃப்எம் வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப்லாம் நிறைய ஃபியூச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏபிகே ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நம்பரை பேன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் 2 வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 2 வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் பேன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.